ஹலோ. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த மாதிரி இருந்த ஸ்பான்ஸை வச்சு நான் என்ன மாதிரி கேக் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாமா? இது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் 2 அடுக்கு கேக்குன்னு. ஸோ அதனால் தனித்தனியாக 2 அடுக்கையும் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நைட்டே ப்ரிப்பேர் பண்ணி வச்சா தான் நமக்கு ஸ்டாக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு நைட்டே இதனோட க்ரம் கோட்லாம் போட்டு ஃபினிஷ் பண்ணி வச்சுட்டேன். காலையில் எழுந்திரிச்சு மீதி வேலை மட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. சேம் இதுவும் அதே 2 கிலோ பிளாக் கரண்ட் கேக்கு தான். அது என்னமோ தெரியல, எல்லா கஸ்டமர்ஸும் இதே தான் கேட்குறாங்க, பிளாக் கரண்ட் உங்கள்கிட்ட நல்லா இருக்குது அப்படின்ட்டு. இந்த கேக் ஆர்டர் கொடுத்தது பார்த்திங்கன்னா, லாஸ்ட் வீடியோவில் ஒருத்தர் என்னோடய நெய்பருக்கு கேட்டிருக்காங்க. அவங்கக்கிட்ட கேட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அவங்க ஃபைனல் பண்ண கேக்கு தான். ஸோ அவங்கள பார்த்து இந்த கேக் கேட்டதுனால அதே கலர் அதே டிசைனே வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் அந்த அண்ணாக்கிட்ட கொஞ்சமாக டிசைன் மட்டும் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ காலையில் எழுந்திரிச்சு இந்த கேக்கு 2யும் ஸ்டாக் பண்ணிவிட்டு இந்த ஃபினிஷிங் இது மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எழுந்திரிச்சு இதை பண்ணிகிட்டு இருந்தேன். சிம்பிள் டிசைன் தான், அதனால் பெரிய வேலையெல்லாம் இல்லை. ஆனாலும் இதை முடித்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு மாதிரி திருப்தியே இல்லாத மாதிரி இருந்துச்சு. அது ஏன்னே எனக்கு தெரியல. இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஃபைனலாக ரோசெட்லாம் போட்டு முடித்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு சிரிப்பே இல்லை, இந்த மேலே இந்த டிசைன் போட்டதுக்கப்புறம். அப்புறம் கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டே இருந்தேன். சரி என்னமோ தெரியல, அந்த அளவுக்கு ஒரு திருப்தி இல்லாத மாதிரி இருந்ததுனால ஃபுல்லாகவே நான் ரோசெட் கொடுத்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதையுமே நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் இந்த கேக் சாப்பிட்டுட்டு அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, எங்களுக்கு இருந்ததை விட இந்த கேக் சூப்பராக இருந்துச்சு, எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்கன்னு அந்த அண்ணன் ரிவ்யூ ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த டாப்பர் வச்சதுக்கப்புறம் கூட எனக்கு ஒரு மாதிரியாகவே தான் இருந்துச்சு. ஸோ அதனால தான் ஃபுல்லாகவே ரோசெட் போட்டு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த லுக் செம்மையாக இருந்துச்சு. நீங்களே பாருங்கள், அதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி கேக் வேணும் அப்படின்னா, நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கீங்கன்னா என்னோடய நம்பரை ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன். அந்த நம்பருக்கு என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். பர்த்டேக்கு மட்டும் இல்லாமல் எல்லா ஈவெண்ட்ஸ்க்குமே நம்ம கேக் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். அப்புறம் என்னோடய சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.